அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசியன் ஸ்டார்பேல். டுடே நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஸ்பெக்டிங் மெத்தட்ஸ்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்ஜெக்ட்டு, ஒரு ரொம்ப ஃபாலோப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து ரிசல்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றத அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் தான் நம்ம இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய வந்து காண்டாக்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து ப்ராடக்ட்டை பற்றி பேசியிருப்போம், நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருப்போம், பகிர்ந்துருப்போம் இல்லையா. இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே நம்ம ஃபாலோப்பில் நம்ம சைடில் இருந்தே நம்மளை பற்றியே நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளுடைய ப்ராடக்ட், நம்மளுடைய பிஸ்னஸ், இதை தான் அவங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பிட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு ஃபாலோப்பில் கூட நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்கள கண்டினியூவாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவிலே சரி, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸை பற்றி தான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர, அவங்க சைடுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுதா, அவங்களுடைய தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட, அவங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட, அவங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கு உண்டான விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங்காக நம்மளால் சொல்ல முடியுதா, ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்க முடியுதா அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம் நிறைய பேர் இல்லையா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய விஷயம் என்ன, நமக்கு என்ன கிடைக்கணும், நான் இன்றைக்கி என்னுடைய ப்ராடக்ட் அவங்க வாங்கணும், என்னுடைய பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க வரணும், இந்த தாட்டோடு நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறதுனா, பெரிய சக்ஸஸ்ஃபுல் மிகப்பெரிய பிஸ்னஸ் பீப்புள் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ கஸ்டமருக்கு என்ன தேவை, அவங்களுடைய தேவைகளுக்கு, அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு, அவங்களுடைய ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, அவங்களோட நம்ம வந்து அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுத்த முடியுமா அப்படின்றத தான் எந்த ஒரு நபருமே அவங்க விரும்பக்கூடியது. அதாவது என்னுடைய வியாபாரத்துக்கு, என்னுடைய தொழிலுக்கோ, என்னுடைய பிஸ்னஸுக்கோ, இல்லை என்னுடைய வேலைக்கோ ஏதாச்சும் இவரால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் நம்மளால் நிச்சயமாக அந்த சப்போர்ட் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு தோணும். இது எல்லாருக்கும் உள்ளது தான். அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் திரும்ப என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அதே மாதிரி தான் இந்த ஃபாலோஅப் வந்து நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக மாறும். அப்போ அதில் ஒரு அருமையான மெத்தட்ஸ் தான் இந்த மெத்தடு. 6x6x6x 6x6x6 மெத்தட்ஸ். இது ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறதா இந்த மெத்தட்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 6 கஸ்டமர்ஸ். 6 கஸ்டமர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராஸ்பெக்ட் 6 பேரை செலக்ட் பண்ணுங்கள். அந்த 6 பேரை 1 2 3 4 5 6ன்ட்டு ஒரு டைரியோ இல்லை ஒரு பேட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ நோட் பண்ணிக்கோங்க. 6 பேருடைய பேரை நோட் பண்ணிக்கோங்க. 6 பேரும் 6 தொழில்களில் இருப்பாங்க, இல்லை 6 வேலைகளில் இருப்பாங்க, இல்லை 6 வெவ்வேறு விதமான ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய நபர்கள். ஓகேவா. செகண்டு 6 வாரம் நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம்னா, 6 வீக்ஸ் 6 வாரத்துக்கு இந்த 6 நபர்களை, கஸ்டமர்களை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய இன்றைக்கி இருக்கிற டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீக் 1 வீக் 2 வீக் 3 அப்படின்ட்டு 6 வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதில் முதல் வாரத்தை எடுத்துக்கோங்க. முதல் வாரத்தில் 6 டைம்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளான் பண்ண போகிறோம். முதல் வாரத்தில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, 6 நாட்கள். 6 நாட்களில் இந்த 6 பேர்கிட்ட 6 வாரத்தில் 6 வாரத்துக்கு 6 நாட்களில் என்ன பண்ணோம், ஒவ்வொரு வாரத்துக்கும் 6 நாட்களை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது கடைசி 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மெத்தட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெத்தட்ஸ். நீங்கள் ஒரே மெத்தடை 6 நாளும் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெத்தட்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார், ஒரு கஸ்டமர் எடுத்து பாருங்கள். அந்த நபர் என்ன தொழில் பண்ணுறாரு, எந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்காரோ அவருக்கு சம்மந்தப்பட்ட, அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸை நீங்கள் மண்டே அவருக்கு என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். அப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது அது அவருடைய தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோவாகவோ அவருடைய ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட வீடியோஸாகவோ இருந்தால் அவர் கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்கிறீங்க அப்படின்றது தான் அவருடைய மைண்ட் செட்.
புரியுதா? நம்ம ப்ராடக்ட்டோ நம்ம வீடியோவோ போடுறது இல்லை, அவரை நம்ம கூட கனெக்டிவிட்டி, நம்மளுடைய கனெக்டிவிட்டியில் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபாலோஅப். அப்படி ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற உங்களுக்கு உதவி செய்யணுன்ற மைண்ட் செட் அவருக்கு உருவாகும். அதுக்காக தான் இந்த ஃபாலோஅப் 6x6x6x6 மெத்தட்ஸ். அப்போ முதல் நாளில் நீங்கள் அந்த கஸ்டமருடைய ப்ரொஃபஷனலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோஸை என்ன பண்ணுறீங்க, போடுறீங்க. 2வது நாளில் அதே கஸ்டமருக்கு அதே மாதிரி இந்த 6 பேரும் என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த வீடியோஸ் போடுறீங்க. 2வது நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மெத்தடை மாற்றுறீங்க. ஒரு போஸ்டிங், ஒரு பிக்சரை வந்து என்ன பண்ணுறீங்க, 6 பேருக்கும் அவங்கவுங்க ப்ரொஃபஷனலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு டேட்டாவை போடுறீங்க. 3வது நாளில் வாய்ஸ் மெசேஜாக ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அவருக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு மெசேஜை நீங்கள் 3வது நாளில் பிளான் பண்ணுறீங்க, மெத்தடை பிளான் பண்ணுறீங்க. இப்படி அந்த 6 நாளும் 6 மெத்தடை வச்சு 6 வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்ட் உங்களோட ரொம்ப ரொம்ப கனெக்டிவிட்டி ஆவாங்க. இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஃபாலோஅப் மெத்தட் அப்படின்றத சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸை எல்லாருமே பயன்படுத்துவோம். நிச்சயமாக நானும் நீங்களும் எல்லாருமே பயன்படுத்தி இதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை நம்ம எடுக்கலாம். சரியா? அப்போது நம்ம இன்னிலேருந்து அந்த 6 கஸ்டமர்ஸை கண்டுபிடிங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்கள நீங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி, அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியான வந்து வீடியோஸாக இருக்கட்டும், அவங்க தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிங்க. அவங்க உங்களோட நல்ல பாண்டிங்கில் நல்ல கனெக்டிவிட்டியில் ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக, நம்மளுடைய பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இன்புட்டு கொடுத்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு, நல்ல ஒரு லீடர்ஸு, நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட்டு, நல்ல ஒரு கஸ்டமர்ஸும் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லி முடித்துக்கொள்கிறேன். சூப்பர். அடுத்தது நாளைக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.